श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிரடி சாய்நாதனின் பாத சந்நிதியில் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிரான பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் நாம் சத்சங்கம் செய்து கொண்டு வருகின்றோம். கடந்த சில வாரங்களாக நாம் பரிப்ரஷ்னா இந்த கிரந்தத்திலிருந்து சத்சங்கம் செய்து கொண்டு வந்தோம். அதில் நிறைய கேள்விகளுக்கு மாஸ்டர் அவர்கள் பதில் நமக்கு தந்திருக்கார். அது கிட்டத்தட்ட ஒரு 86 இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 86. அந்த கேள்விகள் அனைத்துமே கண்டிப்பா நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாவது சந்திச்சிருப்போம். யாரையாவது கேட்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட நாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த பரிப்ரஷ்னா என்ற கிரந்தத்தில் சத்சங்கத்தில் நாம் அதற்கான விடையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னிலிருந்து போன வாரத்தோட பரிப்ரஷ்னா அந்த சத்சங்கம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு மகானின் சரித்திரத்தை நாம் தெரிஞ்சுக்க போறோம். அவர் யார் அப்படின்னா தாஜுத்தீன் பாபா, ஸ்ரீ ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா. ஏன் இவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இவர் பாபா வாழ்ந்த காலத்தில் இவரும் வாழ்ந்தார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, பூட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பாபா கோவில் கட்டினவர். பூட்டி தாஜுத்தீன் பாபா கிட்ட போகும்போது அவர் சொல்லிருப்பாரு, நீங்க ஷிரடிக்கு போங்க, அங்க சாய்பாபா இருப்பாரு, உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். ரேகே தாஜுத்தீன் பாபா தரிசனத்துக்காக போகும்போது நிறைய கூட்டம் இருந்தது. அவர் ராஜா, அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் இருந்தாங்க. அவங்க சம்ஸ்தானத்தில் இருக்கும்போது ரொம்ப கூட்டமா இருந்தது, பார்க்கவே முடியலன்னா ரேகே என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவை நாமம் ஸ்மரிச்சு கொண்டே இருக்கும்போது தாஜுத்தீன் பாபா ஒரு சேவகரை அனுப்பி ரேகேவை கூட்டிட்டு 10 நிமிஷம் அவர் சந்நிதியில் உட்கார வச்சுட்டு அனுப்புவார். ஏன் நம்ம இத ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறோம்னா, நமக்கு தெரியணும் இல்ல, யார பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவர் பேரு கூட நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அந்த பாபா சரித்திரம் படிச்சதோட சரி. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மகன், அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாஸ்டர் அவர்கள் நிறைய மகான்கள் சரித்திரங்களை எழுதியிருக்கார், கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அது ஒவ்வொன்றும் எப்பேற்பட்டது அப்படின்னா, எல்லாருமே எப்படி எழுதுவாங்க, பேனாவில் எழுதுவாங்க. ஆனா மாஸ்டர் அவர்கள் தன் இதயத்தில் இருந்து வந்த ஒரு சரித்திரம் தான் தாஜுத்தீன் பாபா சரித்திரம். ஏன் நான் மகான்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏன் மாஸ்டர் அவர்கள் மகான்கள் சரித்திரங்கள் கிரந்தங்கள் எழுதி நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, தெய்வீகத்தை நான் தெரிஞ்சுக்கணும். தெய்வீகம் அப்படின்னா ஞானம். ஞானம் என்ற பெரிய வார்த்தை மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் ஞானம் அப்படின்னா
அனைத்தும் ஒன்றுதான் என்ற பாவனையை கொண்டிருப்பதுதான் ஞானம். இந்த ஞானத்தில் எப்பொழுதுமே மாற்றம் இருக்காது. அந்த ஞானத்திற்கு தான் நாம் ஒரு ரூபத்தையும் ஒரு வடிவத்தையும் ஒரு பேரையும் வச்சிருக்கோம். ஒரே விஷயத்த பல பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விதமாகவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு எப்படி தோணும், அவங்க சொன்னது கரெக்டா இவங்க சொன்னது கரெக்டா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஒரு வாட்டி எல்லாரும் சொன்னது வேற 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 மாதிரி இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணலாம். அந்த ஞானம் நமக்கு இருக்கு அப்படின்னா எல்லாரும் சொல்றது வேற விதமாக இருக்கலாம், ஆனா சொல்ற விஷயம் ஒண்ணுதான் என்று நமக்கு தெரியும். இது எப்படின்னா, ஃப்ரைட் ரைஸுக்கு போடுற இன்கிரீடியன்ஸ் ஒண்ணுதான், யார் செஞ்சாலும் ஒரே மாதிரிதான். காய்கறி, உப்பு, பெப்பர் பவுடர், ஆயில், மசாலா, ரைஸ், தண்ணி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா செய்கின்ற பாத்திரம் வேற மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் குக்கர்ல செய்யலாம், இன்னொருத்தர் சில்வர் பாத்திரத்துல செய்யலாம், இன்னொருத்தர் கடாயில் செய்யலாம், இன்னொருத்தர் காப்பர் பாட்டம்ல செய்யலாம். ஆனா அந்த பிராக்டிக்கல் வேற இல்லைல்ல. தியரி ஒண்ணுதான், ஆனா அந்த செய்கின்ற அந்த பாத்திரம் தான் வேற. அதே மாதிரிதான் மகான்கள் வேற வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா சொல்கின்ற விஷயம் ஒரே ஒன்றுதான் இருக்கும். பகவானின் தன்மை ஒன்று, பகவான் ஒரே ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது அவரின் தன்மையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. நாம் நமக்கு அது தெரியல, நமக்கு தெரியற மாதிரி யாரும் நமக்கு சொல்றவங்களும் கிடையாது. அதற்காக தான் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு பல மகான்களின் சரித்திரங்களை நமக்கு தந்திருக்காரு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மகான். இவர் நாகப்பூர் சேர்ந்தவர், பாபா ஷிரடி. இத மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. ஆனா அவங்க சொல்கின்ற விஷயம் வேற இல்லவே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ஃப்ரைட் ரைஸ் எங்க செஞ்சாலும் ஒண்ணுதான், ஹைதராபாத்ல செஞ்சாலும் ஒண்ணுதான், சென்னையில செஞ்சாலும் ஒண்ணுதான், பெங்களூர் செஞ்சாலும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அந்த ஊர் வேற இருக்கலாம், ஆனா சொல்கின்ற விஷயம் ஒண்ணுதான். பகவானின் யார பத்தி சொல்லுவாங்க, பகவான் பத்தி சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு மனிதர் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க மொழிகள் வேற, ஆனா விஷயம் ஒண்ணுதான். இதற்காக பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் எண்ணற்ற மகான்களின் சரித்திரங்கள் நமக்கு தந்திருக்கார். எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ அவர் சுத்தி எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து மகான்கள் சரித்திரங்களை எழுதியிருக்காங்க. இது நமக்கு தெரிந்தால், அது நமக்கு புரிஞ்சா எப்படி இருக்கும், அவர் மேல் நமக்கு கௌரவம் வரும், மதிப்பு இன்னும் கூடும். இப்ப ஒன்னே ஒரு விஷயம்தான், ஒரு சின்ன டிவி வாங்கணும் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு எத்தனை கடைகள் நம்ம ஏறி ஏறி இறங்குவோம். இந்த கடையில நல்லா இருக்கா, அந்த கடையில நல்லா இருக்கா, இல்லைன்னா எந்த பிராண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. ஒரு 50,000 ஒரு டிவியே வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குவோம். அந்த ஒரு சின்ன ஒரு லௌகீகமான விஷயத்துக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது இது ஆன்மீக விஷயம். ஒருத்தரை, ஒரு மகான இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் அவரு.
சாப்பாடு இருக்கா, இல்லைன்னா தண்ணி இருக்கா, அங்க வசதிகள் எப்படி இருக்கு, பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, நடந்து போகணுமா அப்படின்னு ஒண்ணு கூட அவர் பார்க்கவே மாட்டாரு. அங்க மகான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், அவர் ஒரு பேகை தூக்கிட்டு ஒரு பென், ஒரு டைரி. அவங்க அண்ணி சொல்லியிருக்காங்க பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் பத்தி, யாராவது அங்க மகான்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும், இங்க பரத்வாஜா அப்படியே ஓடிடுவாரு. ஒண்ணுமே இல்ல, ஒரு பைய தூக்கிடுவாரு, ஒரு டவல், ஒரு பெட்ஷீட், பேனா, ஒரு டைரி, அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளோ ஒரு தவிப்பு அவருக்கு, ஒரு ஒரு மகான இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா அவர் பெற்றார் இல்லையா, பாபாவை பார்த்து அவர் பெற்றார் அந்த அனுபூதியை, அது மற்றவங்களுக்கும் பகிரணும். தான் பெற்ற இன்பம் எல்லாருக்குமே கொடுக்கணும். கொடுக்கும் போதுதான் நாம் 10 பேருக்கு பகிரும் போதுதான் நமக்கு அது சந்தோஷம் கூட கிடையாது, ஆனந்தம். மாஸ்டர் அவர்கள் பாபாவை பார்த்த உடனே எனக்கு நீங்க பௌதீகமாக எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கல. என்ன கேட்டாருன்னா, நீங்க இருக்கும்போது எத்தனை பேர் உங்களை பார்த்து பயனடைஞ்சிருப்பாங்க, அதே போல் இப்ப இருக்கின்ற மகான்களை நான் பார்க்கணும், அவங்கள பத்தி இந்த லோகத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா அவர் பாபாவை கேட்டாரு. அப்ப கேட்டது எந்த ரூபத்திலாவது யாராவது சொன்னா அது முயற்சி செய்யணும்ல, அவரை போய் கண்டுபிடிச்சு இவர் மகானா இல்லையா, சும்மாவே சொல்றாங்களா அப்படின்னு இவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதணும் இல்லையா. அந்த கஷ்டத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டா அவர் மேல் நமக்கு எண்ணற்ற அந்த கௌரவம், மதிப்பு வந்துடும். அந்த மதிப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அன்பு வந்துடும். எப்பேற்பட்ட மகான்களை நமக்கு அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னா, ஆத்ம ஞானத்தில் நிஷ்டையாக இருக்கின்றவர்கள். ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன? அனைத்தும் ஒன்றுதான். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான், அனைத்தும் ஒன்றுதான். அந்த ஞானம் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு நிஷ்டையாக இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது. அந்த ஞானம் வேணா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கல் இல்லை. தியரியில இருக்கு, எனக்கு ஆத்ம ஞானம் பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா அவருக்கு வரும்போது அவங்க அது அத ஆத்ம ஞானத்தோடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நிஷ்டையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தான் பெற்ற அந்த ஆத்ம ஞானத்தில் நடந்து கொண்டு, சரி பார்த்து கொண்டு, மற்றவர்களை ஊக்கப்படுகின்ற மாதிரி இருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. இது எப்படின்னா, பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் தான். அவரின் வாழ்க்கையில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் பாபாவை பார்த்த உடனே என்ன நினைச்சாரு அப்படின்னா, எல்லாமே ஒன்றுதான், எனக்குள்ள என்ன சைதன்யம் இருக்கோ, என்ன சக்தி இருக்கோ, அதேதான் இந்த உலகம் முழுவதும் இருக்கு அப்படின்னு நினைச்சார். இதுதான் ஆத்ம ஞானம் என்று நாம நினைக்கலாம். அவர் அந்த பிராக்டிக்கலா வாழ்ந்தும் காட்டினார், நிஷ்டையாக இருந்தார். இத நம்ம சொல்றது. அப்பேற்பட்ட மகான்களை அவர் நமக்கு தந்திருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி சசங்கத்துல தெரிஞ்சிருக்கோம். யார பத்தினா, சியோட்டம்மா பத்தி. அவரின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா 4A ஃபார்முலா தான். 4A ஃபார்முலான்னா அடாப்ட், அட்ஜஸ்ட், அகாமடேட், அக்செப்ட். எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். அடாப்ட் என்ன, அட்ஜஸ்ட், அகாமடேட், அக்செப்ட் எல்லாமே உண்டு தானே அப்படின்னு தோணும். ஆனா இது ஒவ்வொன்றும் வேற வேற.
அடாப்ட்னா நீ எந்த நிலையில் இருக்கிறையோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறையோ அதை நீ அடாப்ட் பண்றது, ஏத்துக்கொள்வது. அட்ஜஸ்ட்னா சரி பார்த்துறது. நமக்கு ஈஸியா இது பெருசா இருக்கு, நமக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா ஒரு புதுசா கல்யாணமான ஒரு பெண்ணை எடுத்துக்கலாம். புதுசா ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அது அவங்க என்ன பண்ணணும், அது எங்க அந்த வீட்டுல எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் அடாப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட், அத ஏத்துக்கணும். அகாமடேட்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே பூர்த்தி செய்யணும். அக்செப்ட்னா யார் என்ன சொன்னாலும், திட்டினாலும் புகழ்ந்தாலும் எல்லாமே அவங்க என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். இந்த 4A ஃபார்முலாவில் நம்ம கியோட்டோ அம்மா வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நிறைய மகான்கள் சரித்திரங்கள் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தந்திருக்காரு. அதில் ஆனந்தமாயி அம்மா, ராக்காடி பாபா, சீரால சுவாமி, பாக்கல் பாட்டி குரு, அதுக்கப்புறம் மிலாரெப்பா, அக்கல்கோட்டை சுவாமி. இது எல்லாமே தெலுங்குல இருக்கு. அதனால நாம் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மகான்கள் கிரந்தத்தை நான் சத்சங்கம் செய்து கொண்டு வரும். அப்ப தமிழ்ல சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும். இதில் அக்கல்கோட்டு சுவாமி கிரந்தம் மாஸ்டர் அவர்கள் ஃபர்ஸ்ட் எழுதுனது. தாய் திருவிளையாடல் எழுதுவதற்கு முன்னாடியே அவர் அக்கல்கோட சுவாமி பத்தி தான் எழுதினார். இது மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு. சரி, இவர்கள் எல்லாருமே பாபா பார்த்திருக்காரா? இல்ல. சீரால சுவாமி பார்த்திருக்காரு, ராக்காடி பாபா, கியோட்டோ அம்மா, ஆனந்தமாயி, பாக்கல் பாட்டி குரு இவங்களை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. மிலாரெப்பாவும் பார்த்தல. அதுக்கப்புறம் அக்கல்கோட சுவாமி பத்தியும் தெரியல. ஆனா இவங்களை பார்த்திருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட போயிட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லிருப்பாங்க, ஏன்னா அவருக்கே தெரியாது இல்லையா, யாராவது சொல்லிருப்பாங்க. சொன்ன உடனே அவங்க கிட்ட போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தரிசிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களின் தன்மை என்ன அப்படின்னு கிரகித்து அவர்களின் சந்நிதியின் விசேஷங்களை நமக்கு இந்த கிரந்தங்கள் வாயிலாக நமக்கு தந்திருக்கார். யார் இப்ப சொன்னோம் இல்லையா, கியோட்டோ அம்மா ஆகட்டும், ஆனந்தமய்யா அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் ராக்காடி பாபா, சீரால சுவாமி, பாக்கல் பாட்டி குரு, இவர்கள் எல்லாருமே ஆத்ம ஞானத்தோட நிஷ்டையில் இருந்தவங்க. இவங்க அனைவருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்டர் அவர்களை எப்படி புகழ்ந்திருக்காங்க அப்படின்னா, நீ ஆத்ம ஞானத்தோடு நிஷ்டையாக இருக்கின்றாய் அப்படின்னு அவங்க புகழ்ந்திருக்காங்க. ஏன்னா ஒரு தங்கத்தின் மதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னா அது செய்யறாங்க இல்லையா, ஆச்சாரிக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுமான்னா அதன் தரத்தை நம்மளால் எடை போட முடியாது, நமக்கு தெரியாது. அதன் தன்மை நமக்கு தரத்தை நமக்கு தெரியாது. ஏன்னா பாக்குறதுக்கு பலபலான்னு இருக்கும், ஆனா அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆச்சாரி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கோல்ட் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கும் தெரியும் அப்படின்னா அவருக்கும் தெரியாது. இந்த ஆச்சாரி அப்படின்றோம் இல்லையா, அவர் தான் யார் கண்டுபிடிக்க முடியும் தங்கத்தின் மதிப்பு அப்படின்னா ஆச்சாரி எப்படி கண்டுபிடிச்சாரோ அதே போலதான் மகான்கள் பத்தி ஒரு மகானுக்கு தான் தெரியும். அதனால்தான் அவங்க அனைவருமே மாஸ்டர் அவர்களை புகழ்ந்தார்கள். கரெக்டா சொல்லிட்டாங்க.
இப்ப யாருமே இல்லைங்க, நமக்கு இப்ப ஆச்சாரி இல்ல, கோல்டு தரத்தை எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஹால்மார்க். ஹால்மார்க்னா என்ன? ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதே போல் ஹால்மார்க் கொண்ட ஒரு மகான்களை தான் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தந்திருக்காங்க. இந்த மகான்கள் அனைவருமே பகவான் எப்படி சொன்னாரோ, பகவான் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல்தான் வாழ்ந்தவங்க. வாட்டர் பாட்டில் இருக்கு, ஏதாவது ஒரு பிராண்ட் வாங்கி சாப்பிடுவோமா அப்படின்னா இல்ல. குறிப்பிட்ட ஒரு பிராண்ட், ஒரு கிண்லேவோ நிறைய இருக்கு, அதுல ஏதாவது பிஸ்லரி, அந்த பிஸ்லரி வாட்டர் தான் நமக்கு, அது அந்த பிராண்ட் தான் நமக்கு நல்லா இருக்கும், அந்த அதுல இருக்கிற வாட்டர் தான் நமக்கு நல்லது. அப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, எப்படி நமக்கு தெரியுமோ, அதே போலதான் மாஸ்டர் அவர்கள் எண்ணற்ற மகான்களை நமக்கு தந்திருக்காங்க. ஏன்னா நம்ம சயின்ஸ் சொல்வது இல்லையா, பூமி சூரியனைய சுத்துது, சந்திரன் பூமிய சுத்துறாரு, பூமி ரவுண்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதெல்லாமே பார்த்திருக்கோமா அப்படின்னா நம்ம பார்க்கல, ஆனாலும் நம்புறோமா இல்லையா? அது விசுவாசம். அதே போலதான் மாஸ்டர் அவர்கள் நமக்கு கிரந்தங்கள் வாயிலாக தந்திருக்க மகான்களை நான் கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா பாபா எது சொன்னாரோ இந்த மகான்கள் அனைவருமே அதேதான் சொன்னார். பாபா சொன்ன மகான்களை தான் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் தந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மகான்களை நாம் ஒரு ஆதர்சமாக எடுத்துக்கணும். ஆத்ம ஞானம் என்ற சமாதி நிலையில் அனுபவித்துக் கொண்டு இந்த சமுதாய நலனுக்காக மாஸ்டர் அவர்கள் நமக்கு மகான்களை தரிசித்தார்கள், நமக்காக அவர்களை தரிசித்தார்கள். அவர்கள் கிட்ட கிரகித்த அந்த தன்மையை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனையாக வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அந்த சாதனையே என்னாச்சுன்னா சகஜமாயிடுச்சு. நாம் என்ன நினைக்கிறோம்னா சாதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மாஸ்டர் அவர்கள் அப்படி நினைக்கல. சாதனையே ஒரு வாழ்க்கையாக இருந்தது, முழு வாழ்க்கையும் சாதனையாக தான் வாழ்ந்தார் அவர். ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயம் கிடையாது. தன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் மையாக கொண்டு பேனாவில் ஊற்றி அவர் எழுதினார். அந்த மகான்கள் கிட்ட அவர் பெற்ற அனுபூதியை அனைவருக்கும் பகிரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் முயற்சியும் செஞ்சார். இப்ப ஒரு அயன் இருக்கு, அந்த இரும்போட அயஸ்காந்தம் அந்த மேக்னெட் உரசினா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அயன் என்ன ஆகும்னா மேக்னெட்டாக மாறிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் இரும்பாக இருந்த மாஸ்டர் அவர்கள் அந்த மகான்களை, பாபாவாகட்டும், மகான்கள் எண்ணற்ற மகான்களை அவர் சந்தித்தார் இல்லையா, அவர்கள் கிட்ட இருந்து அந்த தன்மையை பெற்று இவரும் மேக்னெட், ஒரு அயஸ்காந்தமாக மாறினார். அதோடு அந்த தன்மையோடு என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் ஈர்க்க செய்யறார். எப்படி அப்படின்னா இந்த சத்கந்தங்கள் வாயிலாகவும் சத்சங்கத்தினாலையும் அனைவரையும் அவர் இழுத்தார். சரி, நான் தான் புக் எழுதிட்டேனே, பிரிண்ட போட்டுட்டு மார்க்கெட்ல விட்டுட்டா படிக்கிறவங்க படிக்கட்டும் அப்படின்னு விடவே இல்லை. ஒவ்வொரு மனிதரும் ஒரு உன்னதமான
உன்னதமான நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா சத்சங்கத்தை செஞ்சார். இல்லைன்னா அந்த உன்னதமான அந்த நிலை, உன்னதமான ஒரு கலாச்சாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்னா ஒரு கல்லாகபடத்தோட நம்ம பேச்சாகட்டும், நம்ம செயலாகட்டும் எல்லாமே இருக்கும். இது எப்படின்னா ஒரு மனிதாபிமானத்திலிருந்து அவரோட முயற்சி எல்லாமே எதுக்குன்னா ஒரு மனிதாபிமானத்திலிருந்து ஒரு தெய்வீகத்துக்கு மாறுவதற்கு, அது நோக்கி பயணிப்பதற்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க. 100க்கு ஒரு 90% இதே போலதான் இருக்கு. அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்களோ தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாது. ஆனா தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய செயலாகட்டும் ஏதாவது வர வகையில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும். அந்த கஷ்டம் அவங்க படும்போது ஆனந்தம், இவனுக்கு ஒரு ஆனந்தம். இதே சத்சங்கத்துல இருந்தோம்னா நமக்கு தெரியும்ல எது தப்பு எது கரெக்ட், இந்த வார்த்தை பேசலாமா, இது அந்த வார்த்தை பேசினா நமக்கு வலிக்குமே அவருக்கும் வலிக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நீ அந்த மனிதாபிமானத்தோடு இருந்தாலே போதும். நீ மேல நோக்கி அந்த தெய்வீக தன்மையோடு போகலைன்னா கூட பரவாயில்லை, நீ அந்த மனிதாபிமானத்தோடு இருந்தாலே போதும். யாருக்கும் உதவி செய்யலாம்னாலும் பரவாயில்லை, ஆனா கெடுதல் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்றதா மாஸ்டர் அவர்கள் நமக்கு மகான்களை அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அனைவரும் ஒரே குடும்பம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஆனந்தமாக இருக்கும். அது நினைத்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அது அளவற்ற ஆனந்தம், விலை மதிப்பு இல்லாத ஆனந்தம் அப்படின்னு கூட சொல்லணும். இந்த சத்சங்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருப்போம். நமக்கு தெரியாமலேயே மாஸ்டர் அவர்கள் ஒரு குடும்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சத்சங்கமே வச்சுக்கோங்க, இப்ப ஏதாவது ஒரு டவுட், ஏதாவது ஒரு மன கஷ்டம் அந்த நினைச்சிட்டே சத்சங்கத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சத்சங்கத்தில் நமக்கு தேவையான, நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா வரும். இது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்றாங்களா அப்படின்னா இல்ல, இதில் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மாஸ்டர் அவர்கள் சொல்வதுதான். ஏன்னா நம்ம நினைச்சிட்டே உட்காருவோம், ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லாம விட்டுடுவோம். நிறைய இங்க உட்கார்ந்தால நமக்கு தெரியும். ஏன்னா எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய தவ சக்தியை இந்த சத்சங்கத்தில் வச்சிருக்காரு. இருக்கு, இது நம்பிதான் ஆகணும். இதில் இருக்கிறதுனாலதான் இது அவரின் தவ சக்தியை அனைவரும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இப்ப பூமியில் என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு, தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது அப்படியே இருக்குன்னா முயற்சி செய்யவே இல்லைன்னா தங்கமாவது வைரமாவது அந்த பூமிக்கு அடியிலே தான் இருக்கும். நம்ம முயற்சி செய்யும் போதுதான் வெளியே நாம் எடுக்க முடியும். அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையாக அப்படின்னா நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படின்னு சத்சங்கத்துல வந்துடும். நம்ம கவனிச்சு கேட்டாலே கண்டிப்பா வரும். அதை நம்ம ஒண்ணா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், சரி செய்யறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப அறுவடை பண்ணும்போது எடுத்த உடனே விதைகள் போட்டுடுவானா விவசாயி அப்படின்னா? போட மாட்டார். 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா அதை உலர்த்துவாங்க. அப்படி பண்ணும்போதுதான் அந்த சாயில் லூஸ் ஆயிடும்.
அந்த லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் விதையை போடுவார். விதை போட்டதுக்கு அப்புறம் தானே அறுவடை நல்லா வரும். அதே போல நம்முடைய மனம் எப்ப மென்மையாக இருக்குமோ, தூய்மையாக இருப்போமோ, அப்பதான் அந்த மகான்களின் வாக்கியங்கள் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியும். பதியும் போதுதான் நமக்கு தெரியும். பைபிள்ல ஒரு வாக்கியம் இருக்கு. விதைகள் போடும்போது சில விதைகள் நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற அந்த பூமியில் விழும். சில விதைகள் ரோட்ல விழும். சில விதைகள் முள்ளு எல்லாம் இருக்கு, முள்ளு செடி இருக்கு இல்லையா, அதுல விழும். சில விதைகள் கல்லு மேல விழும். எது பயனடையும் அப்படின்னா அந்த பூமியில் விழுகின்ற அந்த விதைகள் தான் செடியாக வளரும், பயிராக வளரும். மற்ற விதைகள் என்ன ஆகும்? காக்கா சாப்பிட்டுடும், முள் செடியில விழுது வீணாயிடும், கல் மேல விழுந்தது அந்த வெயில் பட்டு அழிஞ்சிடும். இப்ப நம்ம எங்க இருக்கணும்? நம்ம எந்த விதமான விதையாக இருக்கணும்? நம்முடைய மனம் தூய்மையாக இருந்தா அந்த விதை போல் மகான்களின் வாக்கியங்கள் நம் மனதுக்குள் போகும். அதேதான் பகவத்கீதையில், புத்தர், பாபா சரித்திரத்திலையும் வரும். உன்னதமான ஒரு கலாச்சாரத்தை நமக்கு தந்து அவர்களின் அந்த மகான்களின் சந்நிதி பாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். ஏன்னா இப்ப சொன்ன பல மகான்களை பத்தி நம்ம சொன்ன லட்சுமட்ட மாமா ஆகட்டும், ரகாடி பாபா, பாக்கல் பாட்டி குரு, அவர்களும் நமக்கு என்ன ஏக்கம் இருக்கும்னா, ஐயோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே சகஜமா இருக்கிறது தான். ஆனா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் எழுதின இந்த கிரந்தங்கள் நம்ம படிச்சோம்னா, சத்சங்கத்தில் அவர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கவலையே நமக்கு, அந்த ஏக்கமும் இருக்காது, கவலையும் இருக்காது. ஏன்னா ஒரு சினிமா பார்த்துட்டு நம்ம வீட்டுல நம்ம பையன் வந்து, அம்மா இந்த சினிமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னா அத நம்ம எப்படி ஒரு மெய் மறந்து கேட்போம். அந்த மாதிரி பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் ஒவ்வொரு கிரந்தத்தையும் எழுதியிருக்காரு. நம்ம அப்படியே மெய் மறந்து அதை படிக்கலாம், சத்சங்கத்துல கேட்கலாம். அமெரிக்கால பால் ரேப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே உங்களின் கிருஷி, உங்களின் கஷ்டம் விலை மதிப்பற்ற பரிசாக இருக்கு அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. எப்ப எழுதின லெட்டர்? 71, 72. அப்ப மாஸ்டர் அவர்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் இன்னொன்னு எழுதியிருக்காரு. என்னன்னா, இப்ப இருக்கின்ற மனித குலத்திற்கு இது அத்தியாவசியம், அவசியம் கிடையாது, அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தியாவசியம் அப்படின்னா, ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னா உடனே என்ன பண்ணுவோம்? தண்ணி தான் கொடுப்போம். அத தண்ணி போல் உங்களின் கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் சன்மார்க்கத்திற்கு போவதற்கு ஒரு வழிகாட்டாக பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் இந்த கிரந்தங்களை எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது எதுன்னா ஸ்ரீ சாயின் திருவிளையாடல். அந்த கிரந்தத்தில் தாஜுதீன் பாபா பத்தியும் வந்திருக்கு, சித்தார்த்த சுவாமி பத்தி வந்திருக்கு, நிறைய மகான்களை பத்தி எழுதிருக்கு. மாஸ்டர் அவர்களின் ஞான கடலில் உருவானதுதான் தாஜுதீன் பாபா சரித்திரம். இந்த சரித்திரம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான். நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, இந்த லௌகீகமான விஷயங்களோடு நம்ம ஒட்டி இருக்கோம், கலந்திருக்கோம். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிறோம். அப்பேற்பட்ட நமக்கு இந்த கிரந்தம் ஒரு ஆறுதல் தரும். இந்த கிரந்தத்தை நாம் படிக்கும்போது நம்முடைய மனம் நிம்மதியா இருக்கும். படிக்க முடியாது அப்படின்னா சத்சங்கத்துல கேட்கலாம். இதில் வருகின்ற ஒவ்வொரு லீலையும், அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் நாம் நம்முடைய வாழ்க்கையை இணைந்து கொண்டே
வாழும்போது ஒரு ஆனந்தமான அனுபூதி நாம் பெறலாம். ஆனந்தம் கிடையாது, ஆனந்தமான ஒரு அனுபூதியை நாம் பெறலாம். அந்த ஆனந்தம்னா நமக்கு அந்நேரத்துக்கு தான். அந்த ஆனந்தத்தோட கூடிய அனுபூதி அப்படின்னா அதை நினைத்தாலே நமக்கு சிறகுகள் வந்து பறக்கும் நிலை இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு அந்த கிரந்தம் நமக்கு தரும். மாஸ்டர் அவர்கள் தவிப்பு தான் ஒவ்வொரு கிரந்தமும். அவர் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கார். நாம் அனைவருமே இந்த உன்னதமான மானிட பிறவை எடுத்திருக்கோம். இது நல் முறையில் நாம் பயன்படுத்திக்கிட்டாதான் அடுத்த இன்னொரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்த சத்சங்கம் சொல்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. இது நான் ஒழுங்கா சொன்னாதான், ஒழுங்கான ஸ்ரத்தையோடு சொன்னாதா அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஐயோ வருதா சனிக்கிழமை வந்தாலே சொல்லணுமே, சத்சங்கம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கண்டிப்பா யாரும் சொல்ல வேண்டாம். அதுக்காகவே தானாகவே சத்சங்கம் சொல்கின்ற வாய்ப்பை என்னை விட்டு போயிடும், கண்டிப்பா போயிடும். ஏன்னா நான் என்ன எக்ஸாம்ல எழுதுறேனோ அதுக்குதான் எனக்கு மார்க்ஸ் வரும். எழுதாத எக்ஸாம் கொஸ்டினுக்கு மார்க்ஸ் போடுவாங்களா? இல்லைன்னா போட மாட்டாங்க. எழுதின கொஸ்டினுக்கு மார்க் போடாம விடுவாங்களான்னு விட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு அரிய அரிய வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. நபூதோ ந பவிஷ்யதி. இதை நாம் தவறிவிட்டால் இதை விட மூடத்தனமான ஒரு செயல் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. மகான்களின் வாழ்க்கை சரித்திரம் எப்படின்னா ஒரு அமிர்தம். அமிர்தம்னா எனது அழிவே இல்லாதது. அப்பேற்பட்ட அந்த மகான்களின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிச்சு தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து கொண்டு நாம் வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் மாஸ்டர் அவர்கள் எண்ணற்ற கிரந்தங்களை நமக்கு தந்திருக்கார். அந்த தவிப்பை அவர் 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 செஞ்ச அந்த கஷ்டத்தை, அவர் பெற்ற சந்தோஷத்தை எல்லாமே ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம், அதில் படிச்ச எவ்வளவு சந்தோஷம் நமக்கு வரும் அப்படின்ட்டு. இதே போல் வாய்ப்பை எல்லாருக்குமே வரணும், எல்லாருமே சத்சங்கம் சொல்லணும், எல்லாருமே இந்த மாதிரி அனுபூதி பெறணும் அப்படின்னு அந்த தந்தையை கேட்டுக்கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.